குட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங்க்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து இந்த சிவா ஃபிலாசபி இருக்கு இல்லைங்களா? சைவ சித்தாந்த ஃபிலாசபில இறைவனை வந்து அடையிறதுக்கு வந்து அவங்க வந்து 4 ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து மார்க்கம்னு சொல்றாங்க. மார்க்கம்னா நம்ம எப்படி போய் வந்து நம்ம வந்து இறைவனை வந்து அடைய முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து தச மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. தசவா தாச மார்க்கமான்னு தெரியல. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு வந்து ஒரு தொண்டனா இருக்கிறது. அ ரொம்ப ஒரு அவர இறைவன மாஸ்டரா நெனச்சுட்டு, நம்ம வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி நம்ம வந்து நெனச்சு, பக்தியோட வந்து இறைவனுக்கு வந்து சேவை பண்றது. அது வந்து இப்ப எப்படி பிராக்டிகலா நம்ம எப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் சேவை பண்றது, அந்த அடியார்களுக்கு சேவை பண்றது, அதுக்கப்புறம் அந்த சேவ மனப்பான்மையோட நம்ம பண்ற எல்லாமே வந்து இந்த மார்க்கத்துல வரும். ஆ இவரு வந்து திருநாவுக்கரசர் அவர் வந்து இந்த மாரி டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா கிளீன் பண்ணியிருக்காரு போல இருக்கு. மண்ணு சுமந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து யூசுவலா யாருக்கு கரெக்ட்டா வரும் அப்படின்னா, டோட்டலா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றதே ரொம்ப புதுசு. அதுக்கப்புறம் எனக்கு பெருசா வந்து எனக்கு படிக்கலாம் தெரியாது. எனக்கு படிக்கலாம் வராது. எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஞான நிலைலாம் கிடையாது. அந்த படிப்பறிவு அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் அப்படின்றவங்க இந்த வழிய வந்து தேர்ந்தெடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பெருசா வந்து அவங்களுக்கு இதே மாரி போய் இந்த மாதிரி நம்ம சொல்ற ஆடியோஸ் கூட அவங்களுக்கு வந்து மைண்ட்ல போய் ரொம்ப டீப்பா வந்து ஏறாது. ஏன்னா லைஃப்ல ஒவ்வொருத்தரோட படிப்பு, ஒவ்வொருத்தரோட அனுபவ அறிவு எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்குதுல்ல. அந்த அறிவுன்றதே வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. அதனால தான் வந்து அவங்க வந்து இவ்ளோ டிஃபரெண்ட் 4 டிஃபரெண்ட் வழிய வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்குன்னா, படிச்சு என்னால பெருசாலாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் வந்து கடவுளோட வந்து நான் இறைவனோட கலக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நான் வந்து இந்த மாரி நெறைய சேவைகள் பண்றேன். என் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன். அதே சமயம் நான் அந்த மாரி என்னால என்னலாம் முடியுமோ இறைவன வந்து என்னோட மாஸ்டரா நெனச்சு அவருக்கு நான் சேவை பண்ணி, நான் இறைவனோட கலக்கணும்னு நெனைக்கிறேன்றவங்க இந்த வழியில போவாங்களாம். அதுக்கடுத்து சகமார்க்கம்னு சொல்றாங்க. சகமார்க்கம் அப்டின்னா, இறைவன வந்து ஃப்ரெண்டா நெனைக்கிறது. க்ளோஸ் ஃப்ரெண்டு மாரி நெனச்சுட்டு, அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றது, அவர் கூட வந்து உள்ள வந்து மைண்ட்ல வந்து அவர் கூடயே வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறது, டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரி பண்றது. ஒரு மாரி ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டுன்ற மாரி ஒரு ஃபீல்லயே இருக்கிறதாம். இது வந்து இவரு சுந்தரர்ன்ற நாயன்மார் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இது எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் மேல பயம் போயிரும். பயம் இல்லாம இறைவனோட ரொம்ப இன்டிமேட்டா நம்ம வந்து மாறும்போது இந்த ஒரு ஃபீல் வருமாம். சம்டைம்ஸ் அந்த தாச மார்க்கம்லேருந்து அடுத்த லெவல் வந்து இந்த லெவலுக்கு வருவாங்க. இல்லன்னா சிலர் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே இந்த லெவலுக்கு வந்துருவாங்க. தென் வந்து சர்புத்திர மார்க்கம் அப்படின்றது. சர்புத்திர மார்க்கம் அப்படின்னா, நம்ம வந்து இறைவனோட ஒரு பகுதி. அதாவது இறைவனோட குழந்தை அப்படின்ற மாரி நம்ம நெனச்சுக்குவோம். ஓகேங்களா? அவரு வந்து நம்மளோட அப்பா. அப்ப நம்ம அப்பாவா இருந்தா, அவர மாதிரியே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம்ல. நம்ம ரொம்ப பார்த்து அட்மையர் ஆற மாரி அப்பாவோ, அம்மாவோ. நம்ம பேரண்ட் வந்து பயங்கர அட்மைரபிளா நம்மளுக்கு அப்படி அவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்க நம்மள பயங்கரமா இன்ஸ்பயர் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அவங்க மாரி தான் மாறணும்னு நெனைப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா, அ அ காட் தான் என்னோட பேரண்ட், என்னோட அப்பா, அம்மா. அப்ப அவரு இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில எப்படி நடந்துப்பாரு? இதே மாரி தான் நான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சு, அவருக்கு புடிச்ச மாதிரி, இல்ல அவர மாதிரியே மாறுற மாரி நம்மளோட லைஃப் எடுத்துட்டு போறது தான் இந்த சர்புத்திர மார்க்கம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எல்லார்கிட்டயும் அன்கண்டிஷனலா அன்பா இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ரூவா நடந்துப்போம். ஹானஸ்ட்டா நடந்துப்போம். அ எந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்க்கும் ஓவரா அப்சஸ் ஆக மாட்டோம். எல்லாமே வந்து இது இறைவனுக்கு பிடிக்குமா? பிடிக்குமான்னு யோசிச்சு நம்மளோட லைஃப் எடுத்துட்டு போவோம். ஓகேங்களா? இது வந்து சர்புத்திர மார்க்கம் அப்படின்றது. அதுக்கு அடுத்து சன்மார்க்கம். சன்மார்க்க மார்க்கம்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா, இறைவன் வேற, நம்ம வேற இல்ல அப்படின்ற அந்த உணர்வு வந்து இது முன்னாடி இருக்க 3மே வந்து இறைவன் வேற, நம்ம வேறன்ற ஃபீல்ல நம்ம வாழுவோம். இது வந்து இறைவன் வேற, நம்ம வேற இல்லன்ற ஒரு உணர்வு வந்து அது நம்மளுக்குள்ள வந்து ரொம்ப ஒண்ணா கலந்து, ரொம்ப டூ மச்சா வந்து நம்ம வந்து அப்படியே இறைவனோட ஒண்ணோட ஒண்ணா கலந்து அந்த ஈகோ நம்ம அப்படின்ற அந்த தனின்றதே இல்லாம போயிருமாம். ஒரே இறைவன் தான். அந்த இறைவனுக்குள்ள நான் ஒரு பார்ட்டு அப்படின்ற மாரி ஆயிடுவோமாம். இதுதான் வந்து சன்மார்க்கம் அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அடுத்தடுத்த லெவல் இப்ப இந்த எல்லாருமே வந்து இந்த 4 லெவலையுமே கடந்து போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அ ஆனா இதுதான் எண்டு. ஒரு லைஃப்ல வந்து ஏதோ ஒரு மொமெண்ட்ல வந்து இந்த இத வந்து ஃபீல் பண்றவங்க தான் அந்த ஃபைனலா வந்து இறைவனோட கலப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 வழியில நீங்க எப்படி போனாலும் நீங்க இறைவனோட கலந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு எது கரெக்ட்டுன்னுலாம் தெரியாது.
தெரியாது. ஆனா இது 4மே ரொம்ப சூப்பரா ஸ்பெஷலா தான் இருக்கு பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு எந்த வழி கரெக்ட்டா வருதோ அந்த வழியில நீங்க போங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லயும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க தான் செய்யும். இப்ப எனக்கு இத பார்க்கும்போது, நான் வந்து என் லைஃப்ல வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டேஜஸும் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் டிவைன் மாதிரி நடந்துக்கணும். எனக்கு டிவைன் மேல அப்படி ஒரு டீப்பான ஒரு பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அந்த அஃபெக்ஷன்னால அவர் மாரி நடந்துக்கணும். அவர் எப்படி நடந்துப்பாரு ஒரு சூழ்நிலையில, அந்த மாரியே நடந்துக்கணும். இது டிவைனுக்கு பிடிக்குமா? அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு யோசிச்சு நான் நடந்துக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே நான் வேற, டிவைன் வேறன்ற அந்த ஃபீல்ட்ல தான் நானே இருக்கேன். அதுக்கு அடுத்து அந்த சன்மார்க்கம்ன்ற ஃபீல் வந்து எனக்கு என்னோட லைஃப் டைம்ல இப்பயே வருமா? இல்ல அடுத்த பர்த்ல வருமா? அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இப்ப இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நான் இத பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே சந்தோஷமா தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ என்னன்னா நான் டோட்டலா கடவுள்ட்ட சரண்டர் ஆயிட்டேன். நான் வந்து பிளான் பண்ணிலாம் எதையும் பண்ணல. டோட்டலா கடவுள்ட்ட சரண்டர் ஆகும்போது, அவரே ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமான உணர்வுகள வந்து நம்மளுக்கு குடுத்துட்டுருக்காரு. ஸோ, அதனால இத நீங்க ரொம்ப டீப்பா நான் ஏன் உங்களுக்கு இப்ப இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அப்டின்னா, நீங்க இத பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஓகே நம்ம சரண்டர் ஆனா நம்மளுக்குள்ள இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வர்றது இயற்கை தான் அப்டின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இத சொல்லியிருக்கேன். ஸோ, இந்த பாட்டுல வந்து சர்புத்திர மார்க்கம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால நான் அத ஒரு இன்ட்ரோவா நான் இத குடுத்துருக்கேன் உங்களுக்கு. பூசித்தல் வாசித்தல் போற்றல் செபித்திடல் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்தட்ட அன்னமும் நீ சுத்தி செய்தன்மர் ராசற்ற சர்புத்திர மார்க்கமும் ஆகுமே. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் பூசித்தல் வாசித்தல் போற்றல் ஜெபித்திடல். அதாவது இது வந்து சர்புத்திர மார்க்கம்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டில் வந்து பூஜித்தல் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணுறது, வாசிக்கிறதுனா ஸ்பிரிச்சுவலாக நம்ம ரீட் பண்ணுறது, போற்றல்னா டிவைன் எப்போவுமே வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஜெபித்திடல் அப்படின்னா அந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணுறது. இது வந்து ஃபர்ஸ்ட் லைனு. தென் செகண்ட் லைனில் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை. இதுக்காக தான் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லைனுக்காக தான் நான் அந்த பாட்டை சூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மொதல் லைனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லைனில் இருக்கிறத நம்ம பண்ணாதனால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கொஷின்ஸ் நிறைய வருது. நான் நல்லா சாமி கும்பிடுறேன், நான் நல்லா பூஜை பண்ணுறேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன். ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? இந்த இந்த 2 லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம வந்து கவனிக்கிறது இல்லாதனால தான், நம்ம வாழ்க்கை வந்து அந்த இறைவன் இறைவனோட அந்த பிளெஸ்ஸிங்ஸோட இல்லாத மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்றோம். இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து கர்மாவா கிரியேட் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 2ல வந்து ஆசற்ற அப்படின்னா, டிசையர்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆசையற்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆசையற்ற நற்றவம் அப்படின்னா, ஆம், நற்றவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல தவம். அதாவது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம வந்து கரெக்டா நம்ம வாழுவோம். இப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க? ஆம், நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிற விஷயம் தான். மெடிடேஷன் கரெக்டா பண்ணுங்க. தென் டெய்லி வந்து கொஞ்சம் வந்து ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. தென் சேரிட்டி பண்றீங்க. இது வந்து ஒரு தவ வாழ்க்கை. தவ வாழ்க்கை அப்படின்றது, நான் வந்து இறைவனை உணர்ந்து, இறைவனோட பெருங்கருணையோட என்னோட வாழ்க்கையை நான் எடுத்துட்டு போணும். அதுக்கு நான் இந்தந்த விஷயங்கள பண்றேன். என் வாழ்க்கையில இந்தந்த விஷயங்கள நான் பண்ணாம இருக்கேன். நல்ல விஷயங்கள பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கைய வந்து ஒரு செதுக்கி எடுத்துட்டு போறீங்க இல்லையா? அதுதான் தவ வாழ்க்கை. அதுலயும் அந்த தவ வாழ்க்கையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசையற்ற ஸ்டேஜ் போணுமாம். அப்படின்னா என்னன்னா, நீ எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பண்ண ஆரம்பிக்கணுமா. ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணுனா கடவுள் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு அப்படின்னு ஒரு நினைப்போட நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பண்ண ஆரம்பிப்போம் எல்லாருமே. ஆனா போக, 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 போக நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து ரொம்ப வளர்ந்த பிறகு, அப்பா என் கூட கடவுள் இருந்தாலே போதும். வேற எதுவுமே தேவையே இல்ல அப்படின்ற ஸ்டேஜ்க்கு நம்ம போயிருவோம். எதுவுமே வந்து நான் உனக்கு இத பண்ணா, நீ இத எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டி நம்மளுக்கு இல்லாமலே போயிரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு போயிருவோம். அந்த உண்மையான பிளிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுதான் ஆசையற்ற நற்றவமா. ஸோ நீங்க வந்து ஒரு அம் அ இறைவனுக்கு போய் நீங்க வந்து ஏதாவது பண்றீங்க. இல்ல சும்மா மெடிடேட் பண்றீங்க. மெடிடேட் பண்ணும்போது நீங்க எதுவுமே கேட்காம இருக்கீங்க. அதே மாரி இப்ப சேரிட்டி பண்றீங்க. சேரிட்டி பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம சேரிட்டி பண்றது. இப்ப என்கிட்ட வந்து இனிஷியலா வந்து நான் வந்து ஃபுட் சேரிட்டி பண்ணும்போது நான் எல்லார்கிட்டயுமே என்ன சொல்லுவேன் அப்டின்னா, "உங்க துன்பம்லாம் சரியாகணும்னா ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க" அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்ப என்னைய நெறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒரு விஷயத்த கேட்டு அது நடக்கணுன்றதுக்காக சேரிட்டி பண்றது தப்பு இல்லையான்னு தான் என்ட்ட கேட்பாங்க.
ஆனா, நான் என்ன ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன்னா, அப்படி சொல்லிட்டு நீங்க சேரிட்டியே பண்ணாம இருக்கிறத காட்டிலும், எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு கேட்டு நீங்க சேரிட்டிய பண்ண ஆரம்பிங்க. போக, போக, போக உங்களுக்குள்ளேயே என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு இந்த சேரிட்டி மூலமா நான் இறைவன பார்க்குறேன். இந்த சேரிட்டி எனக்கு பண்றது எனக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தத்த தருதுன்னு சொல்லி, அவங்களே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. அத நம்ம எடுத்தோனே சொன்னா அவங்களுக்கு புரியாது அப்படின்றனால தான் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டத்தோட என்கிட்ட வர்ற எல்லார்கிட்டயுமே ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க. ஃபுட் சேரிட்டி பண்ணீங்கன்னா, உங்க கஷ்டம் சரியாயிரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையும் அதுதான். ஃபுட் சேரிட்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வைப்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட பழைய கர்மா எல்லாமே கழியும். ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஆனா, நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும்னா, அ அந்த எதிர்பார்ப்போட நம்ம அந்த சேரிட்டி பண்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட இருந்து போயிரும். அவங்களே அதுலருந்து அ ரிலீவ் ஆயிருவாங்க. நம்ம சொன்னாலும் இப்ப என்கிட்ட எப்பவுமே ஃபுட் சேரிட்டி பண்ண ஆரம்பிச்சவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, அ எ எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. என் வாழ்க்கையில நல்லது நடக்கணுன்றதுக்காகலாம் நான் பண்றத காட்டிலும், நான் இத ரொம்ப விரும்பி என் வாழ்க்கையில ஒரு பகுதியாவே நான் என்னைய மாத்திக்கிட்டேன் அப்டின்னு தான் எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க. கரெக்ட்டா பண்றவங்க எல்லாருமே. அப்ப அது அவங்களுக்கே புரியும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த ஸ்டேஜ் தான் ரைட் ஸ்டேஜ். ஓகேங்களா? அதாவது எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு தவ வாழ்க்கைக்குள்ள போறது. அதுக்கடுத்து வாய்மை. வாய்மைனா என்னது? ஹானஸ்டி. ஆ எப்படி இருக்கணும்? உண்மையா நம்ம மனசுல என்ன நெனைக்கிறோமோ, அத கரெக்ட்டா சொல்லணும். இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அதுதான் ஹானஸ்டி. அத அத பத்தி நான் உங்களுக்கு கீழ நெறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் குடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. நம்ம எந்த விதமான செயல்லயும் நம்ம ஹானஸ்ட்டா பண்றோமா? அப்படின்றத மட்டும் எப்பவுமே நம்ம யோசிச்சு, யோசிச்சு பண்ணாலே போதும். இதுல ஹானஸ்டி இருக்கா? இதுல இதுல அந்த நேர்மை இருக்கா? இல்ல நேர்மை இல்லாம நான் எதையாவது பண்றேனா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நீங்க யோசிச்சு பண்ணாலே போதும். தென் அழுக்கின்மை. அழுக்கின்மைனா, அழுக்கோட எந்த விஷயத்தையும் பண்றது. வீடு இருக்கு எனக்கு. ஆனா, அந்த வீடு பயங்கர அழுக்கா இருக்கு அப்டின்ற மாதிரி, நம்ம மனசு நம்ம இறைவன தான் நாடுது. ஆனா, அதுல ஏகப்பட்ட இம்ப்யூரிட்டீஸ் இருக்கு. இம்ப்யூரிட்டீஸ்னாலே டக்குன்னு யூசுவலா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அந்த பேராசையும், அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய பொறாம, அதே மாதிரி அடுத்தவங்கள காயப்படுத்துற தன்ம. டக்குன்னு மனசளவுல மத்தவங்கள காயப்படுத்துறது. அப்புறம் முக்கியமா மனிதாபிமானம் இல்லாம நடக்கிறது. ஒரு சிலர்ட்ட ரொம்ப சூப்பரா நடக்கிறது. ஒரு சிலர்ட்ட சுத்தமா இரக்கமே இல்லாம நடந்துக்கிறது. இதெல்லாம் தான் அழுக்கு. ஸோ இந்த அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்தி இருக்கணும் அப்படின்றது தான் இதுல சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழ போடுறேன். அத நீங்க பாருங்க. நேசித்திட்டு நேசித்த அப்படின்றது. நேசித்த அப்படின்னா, அன்கண்டிஷனலா எல்லார் மேலயும் அன்பா இருக்கிறது. ஓகேவா? அது அடுத்து அன்னமும் அப்படின்னா, ஃபுட்டு. அப்ப ஃபுட்டுன்னா என்ன சொல்ல வராரு? எல்லாருக்கும் உணவ அள்ளி அள்ளி குடு. எந்த விதமான கணக்கு வழக்கும் இல்லாம, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த அ உணவ குடுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப மத்த உதவி பண்றத கூட அவரு பெருசா சொல்லல. அன்னதானத்த தான் இங்க பெருசா சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய அம் ரீசன் இருக்கு. ஏன்னா, அந்த ஃபுட் சேரிட்டி பண்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் ஈவன் மத்தது பண்றவங்களுக்கு கூட பெருசா இருக்கிற மாரி தெரியல. அவங்க இம்மீடியட்டா ரொம்ப நெறைய அவங்களுக்குள்ள ஒரு ரியலைசேஷன்ஸ் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் எல்லார்கிட்டயுமே நான் ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. தென் நீ சுத்தி அப்படின்னு இருக்காரு. நீ சுத்தினா இன்னர், அவுட்டர் 2மே கிளீனா இருக்கணும். உன்னோட பாடியும் கிளீனா வச்சுக்கணும். நீ இருக்கிற இடத்தையும் கிளீனா வச்சுக்கணும். அதே மாரி உன்னோட தாட்ஸ் இன்னர் இருக்கு இல்லையா? உன்னோட தாட்ஸும் கிளீனா இருக்கணும். அவுட்டர்ல வார்த்தைகள், ஆக்ஷன்ஸ் அது 2ம் வெளியில நம்ம காட்டுறது. வார்த்தையும், செயலும் அதுவும் சுத்தமா இருக்கணும். மொத்தமாவே நீங்க சுத்தமா இருக்கணும். அந்த அ ஆனா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட வீட சுத்தமா வச்சுப்பாங்க. தன்ன சுத்தமா வச்சுப்பாங்க. ஆனா வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப ஹார்ஷா பேசுவாங்க. செயலும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாரி எண்ணங்கள் வெளியில பார்க்கும்போது தெரியவே தெரியாது. ஆனா எண்ணங்கள் ரொம்ப தவறா இருக்கும். ஸோ அந்த பியூரிட்டில நான் எல்லா வகையிலயுமே நான் பியூரா இருக்கேனா அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்க அதுதான் செய்தன்மர்ன்னு சொல்லியிருக்காரு. நேசித்திட்ட அன்னமும் நீ சுத்தி செய்தன்மர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் 4த் ராசற்ற சர்புத்திர மார்க்கமும் ஆகுமே. அதாவது எந்த விதமான ராசற்ற அப்படின்னா, எந்த விதமான அட்டாச்மென்ட்டும் இல்லாம, அந்த ஈகோ இருக்குது இல்லையா? ஈகோ, டிசைர்னா டூ மச் ஆஃப் அப்சஷன் எது மேலயும். ஐயோ! இது இல்லன்னா என்னால வாழ முடியாது. இதுக்காக நான் அந்த உலகத்துல எத வேணா பண்ணுவேன். இவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இவங்க தான் என் உலகம். இவங்க கரெக்ட்டா இருந்தா நான் கரெக்ட்டா இருப்பேன். இவங்க என் மேல அன்பா இருந்தா என்னால கரெக்ட்டா இருக்க முடியும். அந்த மாதிரிலாம் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எந்த அட்டாச்மென்ட்டும் இல்லாம அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த மேல இருக்க எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது, சர்புத்திர மார்க்கம் ஆகும் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்புத்திர மார்க்கம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கடவுளோட குழந்தைங்க அந்த மாதிரியான நெனச்சு அந்த பாதையில போறவங்களோட வழி வந்து இந்த மாதிரி இருக்குமா. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான பாதைய ஃபாலோ பண்றது சர்புத்திர மார்க்கம். இந்த மார்க்கம் வழியா நீங்க போகும்போது இறைவனோட வந்து நீங்க வந்து கலக்கலாம் அப்படின்றது தான் இதுல சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஏன் இந்த பாட்ட சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பூஜை பண்றது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பியூரா வாழணும், எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டா இருக்கணும், அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள், செயல், வார்த்தை எல்லாத்துலயுமே வந்து ஒரு உண்மை தன்மை இருக்கணும். அதே மாரி அடுத்தவங்கள காயப்படுத்தாம பியூரிட்டியோட இருக்கணும். தென் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணணும். அதத்தானே இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அன்கண்டிஷனலா அன்பா இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுனா தான் இறைவன நீங்க அடைய முடியும். நம்ம நம்மள்ல எத்தன பேர் அத ஃபாலோ பண்றோம்? நம்மள்ல எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு இத மட்டும் தான் வந்து புடிச்சுக்கிறோம். அ பக்காவா இந்த பூஜை பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும், பௌர்ணமி பூஜை பண்ணணும், அமாவாசை பூஜை பண்ணணும். அதே மாரி அம் பிரதோஷ பூஜை பண்ணணும். இல்லன்னா இந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி வந்து தோஷ பரிகாரம் பண்ணா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ற மாரி இந்த வேர்ல்டு வந்து நம்மள செட் பண்ணிருச்சு. பட் ஆக்சுவலி அது பண்ணாம நீங்க வந்து இந்த 2 லைன் இருக்கு இல்லையா? அந்த 2 லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள பண்ணுனாலே, இறைவன் உங்கள தேடி வராரு. இப்ப இந்த மார்க்கம் பத்தி நான் வந்து தேடினேன். என்னென்னலாம் மார்க்கம் சொல்லியிருக்காங்க. அந்த மார்க்கத்துக்குள்ளேயே நெறைய வழிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி அத பத்தி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தேடும்போது, கோரால வந்து ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி என்னென்ன மார்க்கம் இருக்கு, என்னென்ன அதுக்கு எப்படிலாம் போலாம் அப்படிலாம் சொல்லிட்டு, அவரு பியூட்டிஃபுல்லா கீழ வந்து ஒரு ஆன்சர் குடுத்துருக்காரு. என்ன குடுத்துருக்காருன்னா, "சரி ஓகே. எனக்கு இந்த மாரிலாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு கோயில்ல போய் தொண்டு பண்ற அளவுக்கு என் உடம்புல சக்தி கிடையாது. எல்லாருக்கும் இது அ பூஜை பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. மந்திரம் சொல்ற அளவுக்கு எனக்கு நாலேட்ஜ் கிடையாது. எனக்கு எதுவுமே கிடையாது. அப்ப நான் எப்படி வந்து கடவுள அடையிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழ வந்து சொல்லியிருக்காரு. யாரையும் காயப்படுத்தாம ஒரு வாழ்க்கை வாழுங்க. நியாயமா வாழுங்க. நேர்மையா வாழுங்க. உண்மையா இருங்க. உள்ளேயும் வெளியிலயும் சுத்தமா இருங்க. மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்கன்ற உணர்வோட நீங்க வந்து அ நல்லது பண்ணுங்க. இறைவன நீங்க நம்பலனாலும், சக மனுஷனா நெனச்சு அவங்களுக்கும் ஒரு உயிர், உணர்வு இருக்கு, மரியாதை இருக்குன்னு சொல்லி, அவங்க யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாம, ஈகோ பாக்காம ட்ரீட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுனாலே இறைவன நீங்க அடையலாம். வேற எந்த பூஜை, புனஸ்காரம் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க கடவுள கும்பிட கூட வேண்டாம். இல்ல கடவுள நீங்க இல்லன்னு கூட நீங்க தாராளமா சொல்லலாம். அப்படி சொன்னாலும், இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இறைவனோட இரண்டர கலக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அது அப்படியே படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அ அதத்தான் நான் திரும்பி திரும்பி உங்க எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்றேன். அதாவது இன் அ ஒரு வழி வந்து இறைவன்னு ஒருத்தரே இல்ல. ஆனா நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். நான் ரொம்ப நல்ல மனுஷனா நடந்துப்பேன். நல்ல மனுஷியா நடந்துப்பேன். மத்தவங்களுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படுத்தாம, மத்தவங்கள வந்து எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாம, நான் வந்து சுத்தமா என்னோட எண்ணம், வார்த்தை, நடத்தையில நான் சுத்தமா வாழுவேன். இப்படி நான் வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்கள தேடி இறைவன் வருவாரு. இறைவன் வந்து அப்படியே நீங்க என்ன அவர போய் கட்டிப்பிடிக்கிறது? அவரு வந்து உங்கள வந்து ஆசையா வந்து கட்டிப்பிடிச்சுப்பாரு. ஏன்னா, நீங்க அங்க இறைவன ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. ஏன்னா, இறைவன் அப்படிதான் இருக்கிறாரு. இத நானுமே வந்து உணர்ந்திருக்கேன். ஆ கடவுளே இல்லன்னு சொல்றவங்கள கூட போய் கடவுள் எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்றத நானும் பார்த்துருக்கேன். நெறைய ஏத்திஸ்ட்டோட அந்த நாத்திகர்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க. ஆனா அவங்களோட அ அ அந்த பியூட்டிஃபுல்லான அந்த எம்பத்தியோட ரொம்ப ஹியூமானிட்டியோட அவங்க நடக்கும்போது, அவங்கள வந்து இறைவனும் சரி, இந்த யுனிவர்ஸும் சரி, அப்படியே ரொம்ப அழகா பார்த்துக்கிறத வந்து நானே பார்த்துருக்கேன். அதனால நீங்க வந்து டோன்ட் கிவ் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் டூ ஆல் தீஸ் இந்த பூஜா, வர்ஷிப் மெத்தடு, இங்க உள்ள போறது, அங்க இந்த கோயிலுக்கு போறது, இந்த மெத்தட ஃபாலோ பண்றது, அந்த மெத்தட ஃபாலோ பண்றது. அதே மாரி நான் வந்து யோகால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா பண்ண போறேன். இதெல்லாம் பண்ணா எனக்கு நல்லாருக்கும்னு சொல்றது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான வழி கடவுள் சொல்லியிருக்காரு. உங்கள சுத்தமா வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இதுல இந்த உங்கள சுத்தமா வச்சுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது. சில சில மொமெண்ட்ல. அதே மாரி எல்லா அழுக்கையும் பிராக்டிகலா ரிமூவ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் நான் என்ன சொல்லுவேன்னா, இறைவன்ட்ட சரண்டர் பண்ணிருங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம உதவி பண்ணுங்க போதும். அதுலயும் ரொம்ப பேசிக் பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க. உங்க வீட்ல 3 வேள நீங்க சமைக்கிறீங்க அப்டின்னா, அந்த 3 வேளையில அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பேருக்காவது சமைச்சு, தெருவுல பசியோட இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட குடுங்க. இந்த ஒண்ணு நீங்க பண்ணுனீங்கன்னா போதும், யார் உங்க
உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னா, இது ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கும்போது நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, அ சக்தி இருக்கிறாங்க இல்லையா? அ பராசக்தி. அந்த சிவனோட மனைவின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க தான் இந்த உலகம் ஃபுல்லா பறந்து இருக்கிறாங்க. அது வந்து சிவன கும்பிடுறவங்கன்றனால அந்த பராசக்தின்னு சொல்றேன். பட் அந்த சக்தின்னு ஒண்ணு வந்து யுனிவர்ஸ்ல வந்து ஆக்டிவா ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கு. அது என்ன பண்ணும்னா, டக்குன்னு உங்கள திரும்பி பார்க்கும். ஆஹா! என்ன இவங்க பண்றாங்க? இறைவன் மாதிரியே பண்றாங்களே! அந்த பரம்பொருள் மாதிரி பண்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கவனம் வந்து இம்மீடியட்டா நீங்க 2 பேருக்கு சாப்பாடு குடுத்தோனே உங்க மேல திரும்பும். உங்க மேல திரும்பி, உங்க வாழ்க்கைக்குள்ள அது ஆக்டிவேட் ஆயி, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன நடக்கும் அப்டின்னா, உங்க வாழ்க்கையவே அது அழகா மாத்திரும். உங்கள அதுவே சுத்தப்படுத்தும். உங்க எண்ணங்கள் மூலமா வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணத்தையும் மாத்தும். உங்களோட வார்த்தைய சுத்தப்படுத்தும். உங்களோட ஆக்ஷன்ஸ சுத்தப்படுத்தும். அப்புறம் உங்களோட எண்ணத்த சுத்தப்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அவ்வளதான். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பியூட்டிஃபுல்லா கனெக்ட் ஆயிருவோம்ல. அதனால சேரிட்டி இஸ் த பேசிக் ஃபார் ஆல். அதே மாரி எல்லார்கிட்டயும் அன்கண்டிஷனலா இருங்க. ரெஸ்பெக்ட் குடுங்க. இத பண்ணினீங்கன்னா, இறைவனோட ஈஸியா கலக்கலாம். ஸோ இவங்க சொன்ன எல்லா மார்க்கத்த விடவும், இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது ரொம்ப சிம்பிள். இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, நீங்க பாட்டுக்கு கன்சிஸ்டன்ட்டா இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, என்ன மேஜிக் நடக்குதுன்ட்டு. தேங்க் யூ ஆல்.